Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 15/12/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:30 AM ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளினுடைய இருக்கைகளின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்துச்சு. இப்போது முதலிடத்தை இழந்தது தமிழ்நாடு. முதலிடத்திலிருந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது 2025 நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மருத்துவக் கல்லூரிகள் உள்ள இடங்களின் எண்ணிக்கை, அதாவது மெடிக்கல் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 12,050 மருத்துவ இடங்கள் உள்ளன. இது ஃபஸ்ட் பிளேஸ்லேருந்து தேர்ட் பிளேஸுக்கு போயிருக்குது. என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 2024க்கு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருந்த மாணவர்களுக்கு உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற எல்லா அப்டேட்டும் முடிகிற வரைக்கும் நம்ம வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு இப்போ இருந்து நீங்கள் 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது தமிழ்நாடு முதலிடத்தை இழந்தது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாடு லூசஸ் டாப் ஸ்பாட் இன் மெடிக்கல் காலேஜ் கவுண்ட் டு கர்நாடகா UP இன் 2024. இப்போது மொத்த மருத்துவக் கல்லூரிகளினுடைய எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2023-24 ஆண்டில் 11,650 11,650 சீட்ஸ் இருந்துச்சு. 2024-25 12,050 மருத்துவ இடங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்குது. இதற்கு மேல் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் செகண்ட் பிளேஸில் 12,425 மருத்துவ இடங்களுடன் 2ஆம் இடத்திலும், கர்நாடகா 12,545 இடங்களுடன் 1ஆம் இடத்திலும் உள்ளது. அப்போது தமிழ்நாட்டில் மொத்த மருத்துவ இடங்கள் அப்படிங்கிறது 12,050 இடங்கள் மட்டுமே. இதில் உங்களுக்கு 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், 21 செல்ஃப் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் காலேஜஸ், அதுக்கப்புறம் 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்ந்து 12,050 இடங்கள் உள்ளன. ஆனால் தமிழ்நாட்டில் மருத்துவ கல்லூரிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய 2 மாநிலங்களை விட தமிழ்நாடு சற்று குறைவாக உள்ளது. இது மாற்றத்திற்குட்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆட் ஆகும் போதும் அல்லது குறையும் போதும் இந்த ரேங்க் அப்படிங்கிறது தேர்ட் பிளேஸ்லேருந்து செகண்ட் பிளேஸுக்கு போகலாம், செகண்ட் பிளேஸ்லேருந்து ஃபஸ்ட் பிளேஸுக்கும் போகலாம். இது மாற்றத்திற்கு உட்பட்டது. சரி, இப்போ பார்த்துடலாம். இப்போது நியூஸ் இன் டீட்டெயில். இதில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் மொத்தமாக உங்களுக்கு the center increased the number of MBBS seats from 1,08,940 in 2023 to 1,18,137 in 24-25. அப்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,08,940 மெடிக்கல் சீட்ஸ் 2023-24 இருந்துச்சு. 24-25 பார்த்தீங்கன்னா 1,18,137 மருத்துவ இடங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதில் உங்களுக்கு கர்நாடகாவில் 12,545 இடங்கள் மருத்துவ இடங்கள் இருக்குது. அதன் பிறகு இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம் 12,425 உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் 12,000
50 மருத்துவ இடங்களுடன் 3ஆம் இடத்தில் உள்ளது. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அடுத்தடுத்த மாநிலங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா த என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கிராண்டட் பர்மிஷன் டு 780 மெடிக்கல் காலேஜஸ் இந்த கண்ட்ரி. உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் 86 மெடிக்கல் காலேஜஸ். உத்தரப்பிரதேசில் மருத்துவக் கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை 86. 2ஆம் இடத்துல மகாராஷ்டிரா 80 மருத்துவக் கல்லூரிகள். தமிழ்நாடு 77 மருத்துவக் கல்லூரிகளுடன் 3ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு சின்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் நம்மளை விட, அதாவது தமிழ்நாட்டை விட மருத்துவக் கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை குறைவு. 73 மருத்துவக் கல்லூரிகள் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 77 மருத்துவக் கல்லூரிகள் இருந்தும், ஓகேங்களா, கர்நாடகாவை விட நம்மக்கிட்ட 4 மெடிக்கல் காலேஜ் அதிகமாக இருக்குது. இருந்தும் நம்மக்கிட்ட ஒவ்வொரு கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவ இடங்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. எதனால் அப்படின்னா 2021க்கு பிறகு, அதாவது 2021 உங்களுக்கு புதியதாக 11 மருத்துவக் கல்லூரிகள் அப்படிங்கிறது துவங்கப்பட்டது. அந்த கல்லூரிகளில் எந்த ஒரு கல்லூரிகளையுமே கூடுதல் இடங்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்படவில்லை. இது இனி வரும் ஆண்டுகளில் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் நம்ம தமிழ்நாட்டிலையும் மருத்துவ இடங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுது அப்படின்னா 3ஆம் இடத்தில் இருக்க தமிழ்நாடு 2ஆம் இடத்திற்கோ அல்லது 1ஆம் இடத்திற்கோ மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை பற்றி இங்கே லாஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டாக்டர் சங்குமுனி ஹேட் ஏர்லியர் டோல்ட் டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா that the state health department had sought NMC approval to increase 50 undergraduate seats in each of the 11 medical colleges started in 2021. 2021 கல்வி ஆண்டில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்பட்டது. அந்த கல்லூரிகளில் 50 இடங்களாக ஒவ்வொரு கல்லூரிக்கும் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா 11 into 50 is equal to 550 seats. அப்போது 550 இடங்கள் அந்த புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் இப்போ தமிழ்நாடு என்ன ஆயிரும், 12,050 அப்படிங்கிற இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 550ஆக அதிகரிக்கப்பட்டால் என்னாகும், 12,600 சீட்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்துடும். 12,600, 12,600 வந்துச்சுன்னா கர்நாடகாவை பீட் பண்ணிடும். தமிழ்நாடு மீண்டும் முதலிடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போது this happened, தமிழ்நாடு would increase the seats 36 medical colleges by 550 MBBS seats to 5,600 for the admission in 2025-26. அப்போது 2025-26 கல்வி ஆண்டில் இப்போது என்எம்சி ஆல்ரெடி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் புதிய கல்லூரிகள் துவங்குவதற்கும் அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருக்கிற மெடிக்கல் சீட்ஸை அதிகரிப்பதற்கும் அறிவிப்பு அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அதன்படி பார்க்கும்போது இன்னொரு 550 சீட் இனி வரும் கல்வியாண்டில் அதிகரிக்கப்பட்டால் தமிழ்நாடு முதலிடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி 2025 நீட் எக்ஸாமுக்கு, அதாவது வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ள நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு அறிவிப்பு. என்ன அப்படின்னா, செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் சார், இல்லைன்னா நான் ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், என்னால் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும், அதுலேயும் ஆன்லைனில் நான் டெஸ்ட் எழுதுகிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் நம்ம ஆல்ரெடி ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டுருக்காங்க. இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது 1 டிசம்பர் 2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி 4 டெஸ்ட், அதாவது 720 மார்க்ஸுக்கு 4 டெஸ்ட் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டோம். ஆப்பில் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டில் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் 30 டேஸ் டைமுக்குள்ளே, அதாவது உங்களுடைய ஷெட்யூல், உங்களுடைய கோச்சிங் சென்டரில் கொடுத்துருக்கிற ஷெட்யூல் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய நேரத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். அப்போது இந்த டெஸ்ட்டு எழுதி முடித்த உடனே
கரெக்டாக 720 மார்க்ஸுக்கு 200 மினிட்ஸ் செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் எக்ஸாம் வந்து க்ளோஸ் ஆகிடும். எக்ஸாம் க்ளோஸ் ஆன உடனே உங்களுடைய ஸ்கோர் என்ன, கரெக்டாக இருக்கிற கொஸ்டினுக்கு +4 மார்க், தவறாக இருக்கக்கூடிய கேள்விக்கு -1, எழுதாத கேள்விக்கு 0 மதிப்பெண் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் கார்டும் வந்துடும். இந்த 35 டெஸ்ட் சீரீஸ்க்கும் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பருக்கும் 35 ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் 3000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி, ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜிபே பண்ணலாம், ஆர் ஃபோன்பே பண்ணலாம், ஆர் பேடிஎம்லேயும் நீங்கள் பே பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாராவது 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, 2025 நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென், பாய், see you, have a nice day and thanks for watching.